ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கான நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கும் மத்திய அரசு அலுவலர்கள், தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் என்ற வாய்ப்பை வழங்க மத்திய அரசு முடிவு செய்து 2019 அறிவிப்பு வெளியிட்டது. இந்த வாய்ப்பை தேர்வு செய்த தொழிலாளர்கள், அலுவலர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் விதிமுறைகள், தகுதிகள் பற்றிய அறிவிப்பை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் வேலை செய்த ஊழியர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெற்ற நாளிலிருந்து ஓய்வூதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாயப்படுத்தி ஓய்வு அளிக்கப்பட்ட தொழிலாளிக்கு ஓய்வு அளிக்கப்பட்ட நாள் முதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. 25 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு தாமாக முன்வந்து ஓய்வு பெற்றால் அவரது இயல்பான ஓய்வு கால தேதிக்கு பிறகு ஓய்வூதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.